ஓகே, நம்ம இன்றைக்கி காசிலேருந்து சென்னை கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம வேறு ரூட்டில் போகலாம். வரும்போது வந்து ஹைதராபாத், நாக்பூர், வாரணாசி வந்தோம். இப்போ போகும்போது நம்ம சத்தீஸ்கர் வழியாக போய் ராய்ப்பூர், அப்புறம் அங்கேருந்து அப்படியே விஜயவாடா கனெக்ட் பண்ணி நம்ம சென்னை போகலாம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 5:10 ஆகுது காலையில். இன்றைக்கி நம்ம ராய்ப்பூரில் போய் ஸ்டே பண்ணலாம். அரௌண்ட் இங்கிருந்து ஒரு 700 to 800 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்தாச்சுங்க. இங்கே காருக்குன்னு ஒரு தனி லேனே வச்சுருக்காங்க, பரவாயில்ல. என்ன டோல்கேட் இது தெரியலையே. டஃபி டோல் பிளாசா. மணி பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. நம்ம இப்போ அம்பிகாப்பூர் ராய்ப்பூர் ஹைவே கனெக்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னும் கரெக்டாக 600 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம ராய்ப்பூர் ரீச் ஆகிறதுக்கு. எப்படியும் பார்த்தோம்னா இப்போ சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டணும், அப்புறம் நடுவில் லஞ்சு ஒரு மணி நேரம் சேர்த்திக்கோங்க. 1 மணி நேரம்னா எவ்வளோ, ஒரு 7 மணிக்கு நம்ம ரீச் ஆகலாங்க ராய்ப்பூர். அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் ஏதாவது பக்கத்தில் ஹைவேலேயே ஒரு ஹோட்டல் எதாவது இருந்தால் பார்த்து புக் பண்ணிவிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு திரும்பியும் நாளை காலையில் நம்ம ராய்ப்பூர்லேருந்து கிளம்பி மேபி விஜயவாடா வரைக்கும் முடிஞ்சால் விஜயவாடா வரைக்கும் ட்ரைவ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நாளைக்கு நைட்டு தங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம சென்னை கிளம்பிட வேண்டியதான். ஆப்போசிட்டில் ஒரு மலை மாதிரி இருக்குதுங்க. அந்த சன்ரைஸ் வந்து நமக்கு பின்னாடி இருக்குது. அப்படியே அந்த மலை மேலே படுறது பார்க்க நல்லா இருக்குது. காலையில் அப்படியே பிரைட்டாக இருக்குது. நல்லா இப்போ கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மணி 6:45 ஆகுது. இந்த ரோட்டில் டிராஃபிக் ரொம்ப கம்மி. அந்த டவுன் லிமிட்டில் நம்ம வர வரைக்கும் மட்டும்தான் அந்த லோக்கல் லாரிங்கெல்லாம் நிறையா போய்ட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் குறைஞ்சிருச்சு. காலையில் இந்த மாதிரி எம்டியான ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் காசி வந்து பை ரோட் வரணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா தாராளமாக வரலாங்க. உங்களுக்கு ஒரு
5-6 நாள் எக்ஸ்ட்ரா ஆனால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வரலாம். நம்ம சென்னையில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து காசி நம்ம ரீச் ஆகிற வரைக்கும் 95% ஹைவே தாங்க. மேபி நடுவில் அந்த சின்ன சின்ன ஊர் கிராஸ் பண்ணுறப்ப மட்டும் ஒரு கொஞ்சம் தூரம் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி நம்ம சென்னையில் ஹைவே பிடிச்சோம் அப்படின்னா இங்கே வர வரைக்கும் ஃபுல்லாக ஹைவே தான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் என்ன கிட்டத்தட்ட ஒரு 1900 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணோம். நீங்கள் நிறுத்தி வர மாதிரி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 700 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி ஹால்ட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 3 நாளில் வந்துடலாம். நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, கண்டினியூஸாக மாற்றி ஓட்டலன்னா அப்படியும் ஓட்டலாம். பட் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா தெரியாத ரோட்டில் நைட்டில் ஓட்டுறது வந்து ரோட் கண்டிஷன் சம்டைம்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. எதிர்பாராத இடத்துலலாம் சில இடத்துலாம் கூலி ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு பெட்டர் நம்ம ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நம்ம பகல்லே ட்ரைவ் பண்ணி வந்துடலாம். ஓகே, இங்கே ஒரு ஜியோ பிபி ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. நாம் அப்படியே இங்கே கொஞ்சம் பெட்ரோல் போட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு, நம்ம ஊரில் எப்படி பிபி இந்தியன் ஆயிலாக இருக்கோ அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக ஜியோ பிபி தாங்க. நம்ம எம்பி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ்லலாம். ஆமாம். ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு டேங்க்கும் டாப் அப் பண்ணியாச்சு. மணி பார்த்திங்கன்னா 8:10. இனி 515 கிலோமீட்டர் போகணும். 6:10க்கு நம்ம ரீச் ஆயிடுவோம். அதே டைம் தான், பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன டைம் காட்டுதோ அதே டைம் தான் காட்டுது இன்னும். இனி இப்போது ஒரு 8:30 to 9க்குள்ளே எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குதான்னு பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் நம்ம அப்படியே கிளம்பலாம். நல்லா காடுங்க இது. எங்கே பாரு, இது கேமல். இங்கே ஒன்று இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இந்த ரோடெலாம் மான்சூன் டைமில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்.
ரோட்டில் பிளைண்ட் கர்வ்ஸ் நிறையா இருக்குதுங்க, கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். அது நம்ம புதுசாக வேறு வரமா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் கர்வ்ஸ் எப்படின்னா, இப்போ மேடு ஏற்றம் இறக்கம் அப்படி இருக்கிறனால வண்டி ஏதாவது ஆப்போசிட்டில் வந்தால் கூட பக்கத்தில் வந்தால் தான் தெரியுது அது ரொம்ப இறக்கமாக இருந்தது அப்படின்னா. ஒரு ஜீப்பில் பாருங்கள் எத்தனை பேர் போகிறாங்க. வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே பஸ்ஸெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜீப்பில் போகிறது மட்டும்தான் கன்வீனியன்ட். அதனால தான் நிறையா பேர் போகிறாங்க ஒரு ஜீப்பில். வரும்போது வந்த வழி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவே தான். நான் ஹைதராபாத், நாக்பூர், வாரணாசி. இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் வழியாக ராய்ப்பூர். இப்போ நம்ம வாரணாசிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 கிலோமீட்டர் ஹைவேஸ் இருந்திருக்கும், 4-வே லேன் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி 2-வே லேன் தான். ஆனால் ரோடு நல்லாயிருக்கு, ஓட்டுறதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, டிராஃபிக்கும் கம்மியாக இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ஹைவே ஸ்பீடே இதுலேயும் மெயின்டைன் பண்ணி போக முடியும். நம்ம இங்கே எங்கேயாவது நிறுத்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். நம்ம அங்கே ஓகே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ப்ரெட் வாங்கியிருந்தோம், ப்ரெட்டு. ஸோ லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. மணி பார்த்திங்கன்னா 10:15. நம்ம இன்னும் 453 கிலோமீட்டர் போகணும். இது என்ன ஊர் இது? தெரியலையே, ஃபுல்லாக ஹிந்தியில் தான் இருக்குது. இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க, கொஞ்சம் சூடு தெரியுது லைட்டாக. ஸோ அம்பிகாபூர் 126, ராய்ப்பூர் 466. ஸோ ஒரு 6:30 ரீச் ஆகிடலாம். இப்போ நம்ம சத்தீஸ்கர் ஃபாரஸ்ட் ஏரியாவில் போயிட்டுருக்கோம். பெருசாக வண்டிகள்லாம் எதுவும் இல்லை. மேபி இந்த பக்கத்தில் ஊரில் இருக்கிறவங்க தான் அந்த 2 வீலர்ஸில் அப்பப்போ வந்துட்டுருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அதிகமாக அதில் வண்டி மூவ்மெண்ட்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹில்ஸ் ஏரியா மாதிரி தாங்க இருக்குது, ஒரு ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த சைடில் 2 பக்கம் இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கனாலே நம்ம பிளெயின்ஸில் இருக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு அந்த திம்பம் இங்கெல்லாம் நம்ம ஹில்ஸில் போகும்போது எப்படி இருக்கும் அந்த லேண்ட்ஸ்கேப், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான்.
பார்த்திங்கன்னா 12 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 380 கிலோமீட்டர் போகணும். ஊர் தாங்க ரொம்ப இன்டீரியராக இருக்கிற மாதிரி இருக்குது. பெருசாக வீடுங்களாம் எதுவும் கிடையாது. பட் ரோடு ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. ரோடு நல்லாயிருக்கு. இந்த ஸ்ட்ரெச் நினச்சி பாருங்கள். இது மான்சூன் சீசனில் இந்த ரோடு எப்படி இருக்கும் அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் 2 பக்கமும் மரம், நடுவில் ரோடு. நார்த் சைடு ட்ராவல் பண்ணால் சில பேர் ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியா ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு தாண்டி ட்ரைவ் பண்ணுறது. பட் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ரோடு நல்லா தான் இருக்குது. நான் தமிழ்நாட்டில் எப்படி ஃப்ரீயாக ஓட்டுவேனோ அதே மாதிரி தான் இங்கேயே ஓட்டிகிட்ருக்கேன். நான் இது வரைக்கும் நான் வரும்போதும் ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல. இப்போ போகும்போது இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல. போலீஸ், பப்ளிக் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் நார்த் இந்தியா, இந்த சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ் இந்த சைடில் நீங்கள் காரில் வரணும் அப்படின்னா தாராளமாக வரலாம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப்ஸு, அந்த வில்லேஜஸ் எல்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குற மாதிரி இருக்காது. ரோடு நல்லா வைடாக தான் இருக்குது. ட்ரக் டிராஃபிக் இது ரொம்ப கம்மி. நேற்று இல்லை, நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹைவேல வந்தோம்ல, அதில் எக்கச்சக்கமான ட்ரக்கு. ஸோ அதனாலேயே கொஞ்சம் ஓட்டுறக்கு, ஹைவேவாக இருந்தாலும் ஓட்டுறக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. இது 2-வே லைன் தான், ஆனாலும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஓட்ட. ஹாங்கிங் சத்தம் கிடையாது. குரங்காக இருக்குது ஃபுல்லாக. அவங்க ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் எல்லா குரங்கும் ரோட்டில் வந்து உட்காந்துருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தாங்க. நடுவில் ஒரு சின்ன சின்ன ஊருங்க. அப்புறம் அந்த அம்பிகாப்புன்னு ஒரு பெரிய ஊர் இருக்குது.
மற்றபடி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான். வீடுகளே ரொம்ப கம்மி. அந்த ஊர் ஏதாவது வந்தால் மட்டும்தான் வீடுக்கு வருது. ஸோ அதை விட்டிங்கன்னா அப்புறம் பெருசாக ஆள் நடமாட்டமே கிடையாது. இப்பயே எப்படி இருக்குன்னா நைட்டு பார்த்துக்கோங்க. எலிஃபண்ட் கிராசிங் போர்டு, இதுவும் எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் தாங்க. இப்போ வெயில் காலம், இப்போ எதுவும் ரோட்டுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். மேபி மான்சூன் சீசனில் வந்தால் பார்க்குறக்கு சான்ஸ் இருக்குது. மணி கரெக்டாக 4 ஆகுதுங்க. இன்னும் கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் போகணும். 4 மணி நேரம் காட்டுது. நிற்காமல் போனால் ஒரு 7:30 மணிக்கெலாம் போயிடலாம். நம்ம கட்கோரா அப்படிங்கிற ஊரை தாண்டி போயிட்டுருக்கோங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 ஆகுது. நம்ம காலையில் வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஒரு 4:45 டைமில் தான் நம்ம வண்டி எடுத்தோம். இன்னும் நம்ம 188 கிலோமீட்டர் போகணும் ராய்ப்பூருக்கு. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் லெஃப்டில் போனால் ராய்ப்பூர். இது ஹைவே. ஓகே, இப்போ நம்ம ஹைவே கனெக்ட் ஆகிட்டோம். மேபி இனி அடுத்த 180 கிலோமீட்டரும் ஹைவேவாக தான் இருக்கும். ராய்ப்பூர் கிட்ட வந்தாச்சுங்க. இதுதான் கடைசி டோல் ராய்ப்பூர் சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி. இன்னும் ஒரு கரெக்டாக
30 கிலோமீட்டர் இருக்குது. இதை விட கொஞ்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடியே வந்திருக்கலாம். ஆனால் ரோடு ஃபுல்லாக மாடு படுத்துருக்குது. அங்கங்கே இது போட்டு வச்சுருக்காங்க, அதாவது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஹைவேஸில். ஸோ ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு தெரியுது எங்கே இருக்குது அப்படின்னு. நம்ம புதுசாகனால கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் வர வேண்டியதாக இருக்குது. அதனாலேயே ஒரு 15-20 மினிட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்நேரம் ரீச் ஆகிருக்கலாம். நம்ம நாக்பூர் சிட்டி என்ட்ரு ஆயாச்சு. ஸோ ஹோட்டல் ராய்ப்பூர் சிட்டி என்ட்ரு ஆயாச்சு. இனி நம்ம எதுவும் ஹோட்டல் புக் பண்ணல. நம்ம எங்கேயாவது ஓரமாக நிறுத்திட்டு ஹோட்டல் செக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் எந்த ஹோட்டல் அப்படின்னு.